உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். வெற்றி பெற்றுவிட்டு வேறு எங்கும் சென்று விடாதீர்கள், நேராக பனையூர் வாருங்கள் என்று விஜய் அறிவுரை வழங்கியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்களுடன் அக்கட்சித் தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் வேட்பாளர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் விஜய். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவு நடைபெற்று வாக்கு எண்ணிக்கையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவருடைய தலைமையில தாவேகா சார்பில் போட்டியிட்ட 233 வேட்பாளர்களையும் இன்று சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது வேட்பாளர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. பொதுவாகவே கட்சியில ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் என்றால் சிறிய கட்சியாக இருக்கும் பட்சத்துல அங்க வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களை விலைக்கு வாங்குவது பொதுவாகவே இந்த கடந்த காலங்களில் நடைபெற்று இருக்கிறது. குதிரை பேரம் என்பார்கள். இப்படியாக வேட்பாளர்களை விலைக்கு வாங்கி விடுவார்களோ என்ற அச்சத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சில அறிவுறுத்தல்களையும் வேண்டுகோளையும் வைத்திருக்கிறார். அதில் வெற்றி பெற்றுவிட்டு வேறு எங்கும் சென்று விடாதீர்கள், நேராக பனையூர் வாருங்கள், உங்களுக்காக நான் இங்கு காத்திருப்பேன், எல்லாரும் நம்பிக்கையுடன் முடிவுகளை நோக்கி காத்திருங்கள், நாம் எல்லோரும் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதுவரை நன்றாக பணியாற்றியுள்ளீர்கள். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை போது கவனமாக இருங்கள் என்றும் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அதே போல தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையோருக்கு முதல் தேர்தல் என்பதால இந்த அனுபவத்தை பற்றி கேட்டறிந்திருக்கிறார். அதே போல கள சாதக பாதகங்களை குறித்தும் விஜய் கேட்டறிந்திருக்கிறார். எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சாதகமாக இருக்கிறது, பாதகமாக இருக்கிறது, எங்கெல்லாம் இன்னும் கூடுதலாக பணியாற்றி இருக்க வேண்டும் என்ற குறித்தெல்லாம் பேசியிருந்தார். அதே போல சென்னை, அதாவது தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையை தமிழக வெற்றிக் கழகம் குறிவைத்திருந்தது. காரணம், அதனுடைய முன்னணி நிர்வாகிகள் அனைவருமே சென்னையை குறிவைத்து நின்றிருக்கிறார்கள், விஜய் உட்பட. அப்படியாக சென்னையில் எத்தனை இடங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது, பாதகமாக இருக்கிறது என்றெல்லாம் பேசிவிட்டு கூவத்தூர் சூழல் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வெற்றி பெற்று விட்டு நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் பனையூர் நோக்கி வாருங்கள், வேறு எங்கும் சென்று விடாதீர்கள் என்று அவர் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. பொதுவாகவே தாவேகா வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் பொழுதே திமுக, அதிமுக பழைய கட்சிகள் அவர்கள் விலைக்கு வாங்கி விடுவார்கள் என்றெல்லாம் கூறப்பட்டது. அதன் அடிப்படையில் ஒரு எடப்பாடி தொகுதியில போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளரையும் விலைக்கு வாங்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் தேர்தல் ஆணையம் அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு வேட்பாளர் தற்பொழுது வரை எங்கு சென்றார் என்று அவரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கக்கூடிய நிலையில் தான் 234ல் 233 தொகுதியில் மட்டுமே நேரடியாக தமிழக வெற்றிக் கழகம் களம் காண்டது. இப்போது தேர்தல் முடிவுக்கு பிறகு எக்ஸிட் போல் முடிவில் சில தொகுதிகள் தமிழக வெற்றிக் கழகம் கைப்பற்றும் என்னும் கூறப்படுகிற சூழல்ல இப்போ கணிசமாக ஒரு 5லிருந்து ஒரு 8 தொகுதிகள் வெற்றி பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி வெற்றி பெற்றவர்கள் வேறு எங்கும் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அவர் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அப்படித்தான் அவர் மிக முக்கியமான ஒரு தகவலை நிர்வாகிகளிடையே கூறியிருக்கிறார். அதாவது வெற்றி பெற்றுவிட்டு வேறு எங்கும் சென்று விடாதீர்கள், நேராக பனையூர் வாருங்கள், உங்களுக்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன் என்றும் கூறியிருப்பது சற்று நிர்வாகிகள் மத்தியில கலகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும்.